மக்களே, இந்த வீடியோவில் பாருங்களேன், ஒரு மாட்டு காலில் வந்து பாட்டிலோட குத்திருக்கு. அது ஒரு புண்ணியவன் நல்ல வேளை எடுக்கிறாங்க. ரொம்ப நாள் அந்த பாட்டிலோட காலில் குத்திருக்கு போல். அதை எடுக்கும்போது அதில் வந்து எவ்வளோ புழு வருது பாருங்கள். அது எவ்வளோ வலியை அனுபவிச்சிருக்கோம் பாருங்கள். பாருங்களேன் எப்படி புழு இருப்பாருங்க, கொச்சை கொச்சைன்னு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அவ்வளோ புழுவும் வந்து காலில் அவ்வளோ வலியை வச்சுட்டு இருந்திருக்கு. இது அப்படியே விட்டுருந்தா இந்த கால் வந்து வீணாக போயிருக்கும். இந்த காலையை வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வேளை இந்த புண்ணியம் பார்த்தனால இதை வந்து க்ளீன் பண்ணுறாரு. இல்லைனா அந்த மாட்டுக்கு ஒரு கால் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ புழு இருந்திருக்கு பாருங்கள். இந்த பாட்டிலோடு எடுக்கிறாரு பாருங்கள். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சீல் வருது பாருங்களேன். ஐயோ, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நல்ல வேளை இவர் பார்த்தனால எடுத்தார், க்ளீன் பண்ணார். இதுவாக க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தா அவ்வளோதான். எவ்வளோ சீல் வருது பாருங்கள். கண்டிப்பாக உண்மையாக அந்த மாதிரி காலை எடுத்துருக்கணும். இதே மாதிரி தான் மக்களுக்கும் யாருக்கா நம்மளுக்கு யாராவது அடிபட்டுச்சுன்னா உடனே டாக்டரை போய் பார்த்துருங்க. செப்டிக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி அதிகமாக ஆயிடுச்சுன்னா வேறு வழி இல்லை, காலே எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். தயவுசெய்து இந்த மாதிரி வந்து விட்றாதீங்க. மக்களுக்கும் தான் சொல்கிறேன். ஒரு செப்டிக் ஆச்சுன்னா உடனே டாக்டரை போய் பார்த்து அதை உடனே க்யூர் பண்ணுற வழியை பாருங்கள்.